அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்தில் எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல பார்த்தாக்க என்னுடைய செல்லப்பிள்ளை ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாப்புல. அவருடைய பிரச்சனைகள் எத்தனையோ குழப்பங்கள் எல்லாம் தீர்வடைஞ்சு, மனைவி மக்கள்ல இருந்து எத்தனையோ குழப்பம் தீர்வடைஞ்சு அம்மா நிம்மதி கொடுத்தா. நிம்மதி கொடுத்து இன்னைக்கு இந்த அம்மாளாண்ட வந்ததுனால இன்னைக்கு அவருக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்பட்டதுனால அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒரு நல்ல உறவுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட செல்லப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. மாங்கல்யமே நடக்காத ஒரு சாத்தியமா இருந்தது. இந்த அம்மனுடைய அருளால அம்மா வாக்கு கொடுத்தாங்க. 48 நாள்ல 3 மாதத்துக்குள்ள அம்மா மாங்கல்யம் நடத்தி கொடுக்கறேன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 3 மாதம் கிட்ட நெருங்க நடக்கலன்ற ஒரு காரணத்தினால என் பிள்ளை என்னாண்ட போன் பண்ணி, அம்மா என்னம்மா வாக்கு கொடுத்தாங்க, அம்மா சொன்னது என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, இப்போ தவறி நடந்துட்டு இருக்குது, இன்னும் கெட்ட நாள் கெட்டத்துல இருக்குது, மாங்கல்யம் நடக்கலையேன்னு சொல்லி என் பிள்ளை மன வருத்தப்பட்டுச்சு. அப்ப அம்மா கொடுத்த நாள் இன்னும் இருக்கு, இன்னும் 15-20 நாள் இருக்கு. நீ அவசரப்படாத, அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுடாத. அம்மனோட சக்தி என்னன்றது உனக்கு தெரியும், கண்டிப்பா அம்மா நடத்துவா அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப பார்த்தாக்க அம்மா கல்யாண நாள் கிட்டத்துல இருந்துச்சு, திருவிழா நாள் இருந்துச்சு. என்னால என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு மனசுக்குள்ள கஷ்டமா இருந்துச்சு. இல்ல, அம்மா கொடுத்த நாள் கெட்டத்துல இருக்குது, எப்போ பொண்ணு தேடி எப்போ கல்யாணம் பண்றதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு வார்த்தையும் என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அந்த வார்த்தை பேசினாப்புல அவ்வளோ ஒரு மனசொடைஞ்சு, அம்மா இருக்காங்களா, அம்மாவாது அப்படின்ற அளவுக்கு அது இல்லை, அது மரம், அது பொம்மை, சிலை இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் என்னால சொல்ல முடியல. அந்த வார்த்தை என்னால பேச முடியல. அப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் என் செல்லப்புள்ள சொல்லுச்சு. அப்பா, நான் திருவிழா டைம் இப்ப நான் ரொம்ப பிஸியில் இருக்கிறேன், நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத, அம்மாவோட சொன்ன நாள் இன்னும் கிட்டத்துல இருக்குது, கண்டிப்பா அந்த நாள்ல முடியும்னு நான் சொன்னேன். அப்போ அதையும் மீறி என் புள்ள வார்த்தை விட்டுச்சு. ஆனா அம்மா மனுஷங்க பொய்யா இருக்கலாம், ஆனா தெய்வம் இருக்குதுன்ற உண்மையால அந்த 20 நாளைக்குள்ள இருக்குன்னு சொன்ன பத்தியா, அந்த நாள்ல 30 நாளுக்குள்ளேயே நான் திருமணம் மாங்கல்யம் நான் இந்த இடத்துல எடுத்து தரேன். இந்த இடத்துல நான் எடுத்து கொடுக்கலன்னா இந்த நான் சக்தியா எல்லம்மாவா அங்காள பரமேஸ்வரியா காளியம்மாவா நான் இங்க இருக்கிறேன்னா இல்லையான்னு உறுதி வாக்கு கொடுத்தாங்க. அந்த வார்த்தை மீறி கூட நான் இருந்துக்குன்னு, இல்லம்மா நீங்க கொடுத்த வாக்கு பொய், இந்த கல்யாணம் நடக்கல, என்ன பார்த்தாக்கா நான் பொய்ன்னு சொல்ல வரல, இவங்க நான் கூட்டு நடந்தும் நான் என்னை அசிங்கப்படுத்தின்னு இருக்கிறாங்க, ஒரு நாளும் என்னை கேட்டு கேவலப்படுத்துறாங்க, உன்னை பேசுறதுனால எனக்கு மனம் தாங்கல, என் மனம் தாங்க முடியாம உங்ககிட்ட பேசுறேன், நீங்க வச்சுக்கிறது சாமி இல்லை, வேற கட்ட பொம்மை வச்சுக்கின்னு நீங்க போய் சொல்லிக்கின்னு எல்லார்கிட்டையும் இது பண்றீங்களா, நீங்க நடத்தி கொடுக்கணும் இல்லையா, இப்ப நான் வந்தேன் எனக்கு எல்லாமும் நடத்தி கொடுத்தீங்க, இவங்களுக்கு ஏன் நடத்தி கொடுக்க மாட்டேன்றீங்க, நான் இந்த இடத்துக்கு அவங்களா வரல, நானா கூட்டின்னு வந்தேன், இந்த இடத்துல நடத்தல அன்ட்டு தகாத வார்த்தையெல்லாம் நான் பேசினேன், இல்ல நான் பொய்ய சொல்ல. ஆனா அந்த அம்மா கொடுத்த 30 நாளுக்குள்ளேயே 21 நாளுக்குள்ளேயே 15 நாள்ல பொண்ணு கிச்சிச்சு, 21ஆம் நாள்ல இந்த இடத்துல தாலி அந்த அம்மா எடுத்து கொடுத்தாங்க. மனுஷங்க பொய்யாகலாம், தெய்வம் என்னைக்கும் பொய்யாகாதுன்னு நான் சொன்னேன். அதே பிரகாரம் 15 நாள்லயே அம்மா பொண்ணு காட்டிட்டாங்க, முடிவாயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. ஆன பிற்பாடு 21ஆவது நாள் பெங்களூர்ல இருந்து என்ன ஏறியப்ப பெங்களூர் விநாயக் நகர், பெங்களூர் விநாயக் நகர்ல இருந்து இந்த இடத்துல கவிதா சங்கர் கவிதான்ற பிள்ளைக்கு இந்த இடத்திலேயே அம்மா வாக்கு கொடுத்தபடி, அம்மனுடைய வாக்கு தவறாம, சொல்லு தவறாம இதே இடத்துல அம்மாவுக்கு மாங்கல்யம் நடந்துச்சு. ஒரு மாங்கல்யம் நடந்து ஒரே ஆண்டுக்குள்ள ஆண் வரத்தை கொடுத்தா, திருப்பி மறாண்டுக்குள்ள திருப்பி ஆண் வரத்தை கொடுத்து 2 குழந்தைகள் பிறந்திருக்குது. பிறந்து இன்னைக்கு அம்மா நான் சொன்னது தவறு, நான் பேசுனது தவறு, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி என் செல்லப்பிள்ளை என்னை மன்னிப்பு கேட்க வந்திருக்குது. இருந்தாலும் என்ன நடந்துச்சு, எதனால இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். மனுஷங்க
இது வந்துட்டு நான் இந்த அம்மாவை முழுக்க என் குடும்பம் இருந்த ஒரு கஷ்டத்துல, நான் இருந்த ஒரு நிலைமையில ஒரு தாயை போல என்னை காத்தாங்க. ஒரு தாயை போல காத்தாங்க. ஒரு அண்ணனா தம்பியா எல்லா உறவோட என்னை இழுத்து பிடிச்சாங்க. நான் மத்தவங்களுக்கோசரம் இங்க பேசுனதுனால அந்த அம்மா கிட்ட முழுக்க நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்குன்னு நான் கேட்கல, மத்தவங்களுக்கோசரம் நான் கேட்டு இந்த வார்த்தை. இன்னைக்கு அந்த அம்மா என் மேல கோவப்பட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு மன்னிப்புன்றது ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த இடத்துல எனக்கு உட்கார வச்சுக்கிறாங்கன்னா அந்த அம்மாவோட பெரிய மனசு சொல்லலாம். அதே போல கேட்ட கேள்விக்கு வேறொரு பிள்ளைங்களா இருந்தா, வேறொரு தாயா இருந்தா, அப்பா நான் உனக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் மாங்கலித்து முடிச்சு வச்சுட்ட, உனக்கு கொடுத்த சொல்லு பிரகாரம் நீ நினைச்சது அத்தனை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி இனி என்னுடைய கோயில் வாசல்ல நீ மெரிக்காதப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் அப்படி சொல்ல விரும்பல. என் புள்ள அன்னைக்கு சூழ்நிலை என்ன காரணத்தினாலயோ அவசரப்பட்டு கோபத்தால பேசிடுச்சு. இன்னைக்கு என் பிள்ளை நினைச்ச மாதிரி அவங்களுடைய குடும்பத்தையும் சீர்திருத்தி அவங்களுடைய குடும்ப பிரச்சனையும் தீர்வு கொடுத்து அவங்களுக்கும் அடுத்தவங்களுக்காக வந்த மாங்கலத்தையும் நடத்தி இந்த அம்மா இருக்கிறான்றது அவங்களுக்கும் நிரூபிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த கிருஷ்ணகிரி வாழ்ந்த அம்மான்னு சொல்றதுக்கு மேல என் மனசார சொல்றேன், அம்மா உறுதியா இருந்து வர மக்களை தான் மக்கள்னு காப்பாத்துறது தாயை போலனாக்கா இங்க கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் கோவில்ல தான் அந்த அம்மா உறுதியா உக்காந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன். என்ன 1000 பேசினாலும் சரி, 1000 குறை சொன்னாலும் சரி, நீ என் பிள்ளைங்கோ என்ன திட்டவும் உங்களுக்கு உரிமை இருக்கு, என்ன உங்களை அனுப்பிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அம்மா இந்த இடத்துல என்ன உட்கார வச்சு இவ்வளவும் அந்த அம்மா பேச வைக்குதுன்னா அந்த அம்மா இந்த இடத்துல உறுதியா இருக்கிறதுனாலதான் இத்தனையும் நானு வாழ்க்கையில நொந்து நூலாகி எங்க என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தோம். இந்த 3 வருஷம் என் அம்மா ஒதுக்கி வச்சிருச்சு. இன்னைய நாள் என் புள்ள நீ எங்க இருந்தாலும் என் புள்ள நீங்க இருக்குன்னு உட்கார வச்சு இந்த அம்மா இங்க உறுதியா இருக்கிறதுனாலதான் என்ன வர வச்சுச்சு. அதே அந்த உறுதி இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். இப்ப அந்த அம்மா எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் அந்த அம்மா கொடுக்கும். அதே மாதிரி இந்த அம்மா இங்க இருக்கிறதுனால எது அப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அம்மா இருக்குது. மனசார வேண்டின்னு வந்தா அம்மா கல்ல கூட இப்படி கல்லா பார்த்தா கல்லு, தெய்வம்னு பார்த்தாக்கா இங்க கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் கோவில் தான் தெய்வம் சொல்லிட்டு எல்லாரும் அம்மான்னு வாங்க, அம்மா காளியம்மான்னு வராதிங்க, என் தாயேன்னு வாங்க. அத்தனை பேருக்கும் நீங்க போய் வீட்டு சேரத்துக்குள்ள அந்த அம்மா அத்தனையும் நம்மளுக்கு உறுதிப்படுத்துவா. நானும் கண்ணால பார்த்துவேன், அனுபவிச்சுவேன், கஷ்டத்தையும் அனுபவிச்சேன், சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். அம்மா அத்தினையும் என் கண்ணால காமிச்சு கொடுத்துக்கிறாங்க. எல்லாமா நம்பணுங்க, என்னைக்கும் கை விட மாட்டாங்க. எல்லாமான்னு ஒரு வார்த்தையை சொன்னா பல ஆயிரங்க நம்ம கெட்டது முன்னாடி நம்மள வருதுன்னா கூட அந்த அம்மா பேரை சொன்னா அது வெளியே போகும். கண்டிப்பா எல்லையம்மான்னு சொல்லும் போது எல்லா அம்மனும் சேர்ந்ததுதான் இந்த வார்த்தை. என் பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு 3 ஆண்டு கழிச்சு திருப்பி எனக்கு மிக சிறப்பான ஒரு அம்மாக்கு அலங்காரம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு, அம்மா நான் ஒரு வீடியோ போடணும், நான் பேசணும்னு சொல்லி என் பிள்ளை உட்காந்து என்னோட பேசிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல இனி அந்த மாதிரி தவறுகள் நடக்காத அளவுக்கு என்னுடைய பிள்ளைங்க புரிஞ்சுக்கினாங்க. இனி அந்த மாதிரி என் பிள்ளை பேசாது. அதே போல இன்னைக்கு என் பிள்ளை மூலியமா எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்கிறாங்கன்றதை இதன் மூலியமா தெரியப்படுத்துற. நன்றி வணக்கம்.